ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு நான் விரும்புகிறேன். மஷ்ரூம், காளான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். காளான் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. காளானில் வைட்டமின் டி இருக்குது. அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மஷ்ரூம் அடிக்கடி சாப்பிட்லாம். மஷ்ரூம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மஷ்ரூம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதில் நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் காளானை யூஸ் பண்ணி செய்யலாம். காளான் நம்ம ஆசைப்பட்டு கடையில், மார்க்கெட்டில், மால்லேருந்து நம்ம வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஒரு 2 நாள் 3 நாள் ஆனால் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே கருத்து போயிடும். அது மாதிரி கருத்து போகாமல் இருக்க ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் என்னோட இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து பாதி தான் நான் சமைச்சிட்டு பாதி அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் வாங்கிட்டு வந்ததும் அது மேலே இது மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே மெதுவாக நீங்கள் ரிமூவ் பண்ணி கிழிக்காமல் மெதுவாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நான் வாங்கிட்டு வந்த காளான் இது மாதிரி தான் இருந்துச்சு. நான் பாதி சமைச்சிட்டு பாதியை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். பாதி நான் மட்டன் சிக்கனோட நான் கிரேவி அது மாதிரி செய்வேன். இப்போ இந்த காளான் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக மண் மாதிரி இருந்துச்சு. அதை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒரு வாரம் ஆனாலும் இந்த காளான் வெள்ளையாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த காளானை ஈரம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் இதையே நல்லா கொஞ்சம் காய வச்சுருங்க. வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கடியில் வச்சு நீங்கள் காய வச்சிடலாம். அதுக்கப்புறமா மஷ்ரூம் வாங்கின அந்த பேஸ்கெட்டையே எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவே எடுத்துக்கோங்க. டப்பாவை எடுத்துகிட்டு காளான்லாம் போட்டுட்டு அது மேலே ஷீட்டு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே போட்டுட்டு அது மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. நல்லா அந்த பாலித்தீன் அந்த ஷீட்டு ஃபுல்லாக இந்த டப்பாவில், அந்த ப்ளூ கலர் டப்பாவில் கவர் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு இப்போ இந்த மஷ்ரூமை நம்ம இதை உள்ளே போட்டுடணும். மஷ்ரூமை உள்ளே போட்டுட்டு கார்னரில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. இது மாதிரி போடாமல் வெறும் மஷ்ரூம் பாக்கெட்டை மட்டும் டப்பா மட்டும் நீங்கள் உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா 2-3 நாள்லேயே மஷ்ரூம் கருத்து போயிடும். இது மாதிரி வச்சிங்கன்னா மஷ்ரூம் கருத்து போகாமல் வெள்ளை வெள்ளைன்னு உங்களுக்கு அப்படியே இருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ எடுத்து நம்ம சமைச்சிக்கலாம். வெறும் காளானை சமைக்கிறத விட அதோட மட்டன் சிக்கன் போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிற கிரேவி எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, பூரி, சப்பாத்தி கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸு தெரியாதவங்களுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் மஷ்ரூம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சமைக்காமல் கருத்து போயிடுறது அப்படியே தூக்கி குப்பையில் போடுவாங்க. அது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸை யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.